சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி அந்த அப்பள ஆட்ல நடிச்சதை பற்றி விஜய் கிட்ட கேட்டதும் விஜய்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. விஜய் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று காவேரி கூப்பிடுறாங்க. சார் என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அதில் சுவாரஸ்யமான ஒரு கதையே இருக்குது, அது எனக்கு தெரியாமலே அந்த ஆட் ஷூட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டதும் இதெல்லாம் என்னுடைய ஒய்ஃபோட வேலை தான். என்கிட்ட அவங்க அம்மா அப்பளம் தயாரிச்சதுன்னு சொல்லிட்டு வந்து அப்பளத்தை கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்லாம் சொன்னேன். அதெல்லாம் அப்படியேவும் ஃபோட்டோவை எடுத்து மறுநாள் காலையில் நான் ஜாகிங் போய்கிட்டு இருக்கேன். ரோட்டில் எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியும் என்ன அவங்க அப்பள கம்பெனிக்கு விளம்பரமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜய் சொன்னதும் காவேரி இருந்துட்டு உங்கள் ஒய்ஃபு உங்களை விட டேலண்டாக இருப்பாங்க போலுக்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு ஆமாம் என் ஒய்ஃபு ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. நீ தான் காவேரி அது அப்படின்ட்டு. இங்கே காவேரி அவங்க ஒய்ஃபை நான் பார்க்கணும் சார், நீங்கள் ஏன் உங்கள் ஒய்ஃபை காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பாக என் ஒய்ஃபை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனேவும் காவேரி உங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோ ஒன்று கூட உங்ககிட்ட இல்லாதது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்கிட்ட காட்டவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே விஜய் அதான் சொல்கிறேன் இல்லை மிஸ், நான் நேரம் வரும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த நேரத்தில் சரி இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன, அந்த தாத்தாவுக்கு அவங்க ஒய்ஃபை தெரிஞ்சிருக்கும்ல, கண்டிப்பாக அவங்க தாத்தா கிட்ட நம்ம பேசலாம் இவ விஜய் இல்லாத போது அப்படின்ட்டு காவேரி நினச்சிக்கிடுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே அம்மா இருந்துக்கிட்டு மிஸ் இங்கேயே இருங்களேன் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா எங்கள் வீட்டில் நிறையா கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க, உனக்கு தெரியும்ல, எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நாங்கள் போனோம், அவங்க இன்னும் 2 நாள் தான் இருப்பாங்க, அடுத்த ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க, அதனால் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போய் தூங்கட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த குழந்தை இருந்துக்கிட்டு அப்பா நானும் மிஸ் கூட அவங்க வீட்டுக்கு போகட்டா, அவங்க யாழினி எல்லாம் இருப்பாங்க, யாழினி கூட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு சரிடா நானே உங்கள் 2 பேர்த்தையும் வீட்டில் விட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னதும் காவேரி இருக்கட்டும் நான் ஆட்டோவில் கூப்பிட்டு போய்க்கிறேன் அம்மு அப்படிங்கிறாங்க. மிஸ் அதான் நான் சும்மா தானே இருக்கேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை, நானே உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இங்கே காவேரியும் அம்முவையும் கூப்பிட்டுட்டு இங்கே வீட்டுக்கு விட வர்றாங்க. அங்கே வந்ததும் எல்லோரும் சந்தோஷமாக வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹாய் அம்மு நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கல்ல, யாழினி இருக்கிறாள் அவள் கூட சேர்ந்து தூங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரத்தில் காவேரி இருந்துட்டு நிவின் இதான் யமுனாவோட வீட்டுக்காரர் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு காவேரி வந்து நிவினை விஜய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்கிறாங்க. நேரத்தில் இதான் உன்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. அம்மாவோட அப்பா தான் இவரா அப்படின்ட்டு. ஆமாம் நிவின் இவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓ பார்க்க அழகாக ஸ்மார்ட்டாக தான் இருக்கிறாரு, இவர் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. காவேரி இருந்துக்கிட்ட நிவின் நீங்களுமா எல்லாரும் இந்த கேள்வியே என்கிட்ட கேட்குறீங்க, அதுக்கான பதிலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க யாரும் அப்படின்ட்டு காவேரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் இங்கே அம்முவும் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக போயிடுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு நான் கிளம்புறேன் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு சார் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு தான் போங்க அப்படின்ட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இல்லை நிவின் நம்ம ஏதாவது பேசினா அது காவேரிக்கு தெரிஞ்சிடும், அதனால் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே நர்மதாவும் விஜய் கிட்ட போயிட்டு மாமா நீங்கள் 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மாமா, நான் பேசாமல் அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடவா அப்படின்னு நர்மதா கேட்குறாங்க விஜய் கிட்ட போயிட்டு. இல்லை நர்மதா அப்படி எதுவும் பண்ணிடாத, அப்புறம் காவேரிக்கு தான் ஏதாவது ஆபத்து வந்துடும், உடம்புக்கு தான் பிரச்சனை இருக்குதுல்ல, அதனால தான் நம்ம யாருமே அவகிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நர்மதா அக்காவை பிரிஞ்சு கஷ்டப்படுறதா என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, அதனால உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க. வேண்டாம் நர்மதா அவசரப்பட்டு உண்மையை சொல்லாத, அப்புறம் அக்காவுக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்ட்டு இங்கே விஜய் நர்மதா கிட்ட எந்த இதுவும் உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நர்மதா சரிங்க மாமா நான் சொல்லலை அப்படின்ட்டு நர்மதாவும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. சரி நிவின் நான் கிளம்புறேன் நீங்கள் எல்லோரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சாரதா இருந்துட்டு சாப்பிட்டு போங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை இப்போ தான் நான் வீட்டில் சாப்பிட்டேன், காவேரியும் அங்கே உட்காந்து சாப்பிட்டால அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறேன் அம்மு பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாங்க. இங்கே விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு என்னப்பா அம்முவை விட்டுட்டு வந்துட்டியா, எல்லோரும் வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு ஆமாம் தாத்தா அம்முவுக்கு இப்படி நிறைய பேர் இருந்து அவங்கக்கிட்ட பேசி சிரிக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்குது, ஆனால் நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தானே இருக்கிறோம், அதான் அவளுக்கு இங்கே இருக்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறா போலுக்கு அப்படின்ட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு சரி விஜய் அம்மு எங்கே சந்தோஷமாக இருக்காலும் அங்கே இருந்தால் சரி, அதுவும் அவளுடைய சொந்தக்காரங்க தானே, அவங்களுடைய இருக்கட்டும் அப்படின்ட்டு தாத்தா சொல்கிறாங்க.
விஜய் வந்துட்டு அதான் தாத்தா அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே யமுனா இருந்துட்டு திடீர்னு ஒரு மாதிரி தலை சுற்றிட்டு வருது. சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட அவங்களால முடியல. அப்படியே வாமிட் பண்ணிடுறாங்க. வாமிட் பண்ணதும் இங்கே காவேரி இருந்துட்டு என்னாச்சு யமுனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே சாரதா வந்துட்டு என்னடி என்னாச்சுடி அப்படின்னு ஏன் இப்படிலாம் இருக்க இல்லைம்மா தெரியலம்மா தலை சுற்றிட்டு வருது சாப்பிட முடியல ஒமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இங்கே சாரதா இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க ஏண்டி நாள் தள்ளி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே யமுனா இருந்துட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓஹோ அப்போனா நல்ல விஷயம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரி நான் போயிட்டு பக்கத்தில் ப்ரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வரேன்ட்டு இங்கே நிவின் போகிறாங்க. உடனே இங்கே யமுனா வந்து ப்ரெக்னன்சி கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கர்ப்பமாக இருக்கிறது தெரியுது. உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு யமுனாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இன்னொரு குட்டியாக ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. நிவினும் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை தூக்கி சந்தோஷப்படுறாங்க. இங்கே விஜயும் வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் வீட்டுக்கு வந்ததும் யமுனா கன்சீவாக இருக்கிற விஷயத்த இங்கே விஜய்கிட்டே சொல்கிறாங்க. விஜய் யமுனா கிட்ட வாழ்த்துக்கள் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யமுனா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. காவேரி அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அதனால் யமுனா கிட்ட போயிட்டு உங்கள் 2 பேத்துக்கும் பிடிக்காமல் நானும் காவேரியும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் உனக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாங்க யமுனா கிட்ட. யமுனா இருந்துக்கிட்டு நீங்களும் காவேரி அக்காவும் சேர்ந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் ஒரு சில காரணத்தினால நான் உங்களை 2 பேத்தையுமே ரொம்ப சந்தேகப்பட்டு எதிர்த்து பேச வேண்டிய நிலமை வந்துருச்சு மாமா. ஆனால் நான் இப்போ ரொம்ப மாறிட்டேன் மாமா அப்படின்னு யமுனா விஜய் கிட்ட சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு அதான் நிவினே சொல்லிட்டாரு உன்னை பற்றி உன்னை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நிவின் வந்து என்கிட்ட சொன்னார். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. நிவின் இனிமேல் யமுனாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் யமுனா வெக்கப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நிவின் இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன விஜய் யமுனாவை கால் தரையில் படாமல் தாங்குன்னு தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நிவின் யமுனாவும் சாரதாவையும் கூட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் யமுனா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நல்லதானே சொல்லுவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்ட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போனோடனையும் ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணதும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரிப்போர்ட் சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே நிவினும் யமுனாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணும்போது ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் வர சொல்கிறாங்க. உடனே உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது, நீங்களும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிடணும், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன போது தான் இங்கே நிவினுக்கும் யமுனாவுக்கும் சந்தோஷமே வருது. சாரதாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே நிவின் யமுனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. இங்கே விஜய் வீட்டுக்கும் நிவின் வந்து தாத்தா கிட்ட விஜயோட சித்திக்கிட்டலாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இங்கே நிவின் அப்பாவாக போகிறாரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ வாழ்த்துக்கள் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க நிவினுக்கு. தேங்க்ஸ் தாத்தா அப்படின்ட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விஜய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக சேர்ந்து வாழ்றதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தாத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.